இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விஎம்ஆர்ல ஒரு சென்ட்ரோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட விஎம்ஆர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் ரெண்டு இருக்கு. ஸோ டைப்பிக்கலி யூஸ் பண்ணுற ரெக்கமெண்டேஷன் அதுதான். ஸோ கஸ்டம் என்ன கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலை வந்து நீ ஆட் பண்ணணும். ஸோ சென்ட்ரோ ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட மிஷினுக்கு வந்து ஒரு நேம் செட் பண்ண போகிறேன். ஸோ இது டெஸ்ட் மிஷின் டெஸ்ட் ஐஃபோன் 1 கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் இதுதான் கீழே இருக்கு. ஸோ அப்புறம் ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 GB கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டிஸ்காக கொடுக்குறேன் நான். ஸோ ஃபினிஷ் அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட விஎம் மிஷின் லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து பூட்டிங் ஃபைல் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்ஸ்டால் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால இன்ஸ்டால் விண்டோஸ் 7. ஸோ கொடுத்த உடனே என்னோட ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபைல் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைல் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் டு சென்ட்ரோஸ். இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியா. ஸோ கம்ப்ளீட். ஸோ பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். லாங்குவேஜ் வந்து இந்தியா. ஸோ இன்ஸ்டாலேஷன் சர்வர் செக்ஷன் சாஃப்ட்வேர் செக்ஷன் மினிமல். ஸோ பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க் ஹோஸ்ட் நேம் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ நெட்ஒர்க் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் இன்டர்நெட் போட்டேன். ஸோ ஹோஸ்ட் நேம் ஆல்ரெடி அதுவே ஒரு ஹோஸ்ட் நேம் கொடுப்போம். நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹோஸ்ட் நேம். ஸோ டன். செக்யூரிட்டி சைட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெயின் இன்ஸ்டாலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ என்னோட ரூட் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் யூசர் இல்லாமல் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து அட்மின் யூசர் எதனா கிரியேட் பண்ணால் நீங்கள் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு ரூட் யூசரே எனக்கு போதும். ஸோ இதே நான் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ஓஎஸ் லோடாக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இது மினிமல் ஓஎஸ் தான். ஸோ சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு 1 மினிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் வந்துருச்சு இப்போதைக்கு. ஸோ ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மிஷினு. நான் ரீபூட் கொடுத்துருவேன். ஸோ ரீபூட் ஆகிட்டு என் மிஷின் வந்து ரீபூட் ஆகிட்டு ஓஎஸ் லோட் ஆகுது. ஸோ இப்போ லோட் ஆகணும். ஃபஸ்ட்டு லாகின் யூசர் நேம் கேட்கும். ஸோ ரூட் யூசர் தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ ரூட் யூசர் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் ரூட் கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட மிஷின் லாகின் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஐபி அசைன் செக் பண்ணுறதுக்கு ஐபிஏ யூஸ் பண்ணி ஐபி அசைன் செக் பண்ணலாம். ஸோ என்னோட ஐபியும் அசைன் ஆகிடுச்சு. ஹோஸ்ட் நேம் சிடிஎல் யூஸ் பண்ணி என்னோட ஓஎஸோட வெர்ஷன் எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹோஸ்ட் நேம் எனக்கு அடுத்து லோக்கல் ஹோஸ்ட் லோக்கல் டொமைன். ஸோ என்னோட மிஷின் கம்ப்யூட்டர் விஎம் ஐகான் நேம்ஸு கேஸ் நம்பர் விஎம் தான். மிஷினோட ஐடி பூட் ஐடி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து விஎம் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சென்ட்ரோஸ் 7 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கர்னல் ஆர்கிடெக்ட் ஸோ இது எல்லா டீட்டெயிலும் காட்டும் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கொடுத்தா. ஸோ ஒரு விஎம்ஆரில் சென்ட்ரோஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரோஸில் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற இதுக்கப்புறம் வர டாபிக் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நான்
ஒரு விர்ச்சுவலைசேஷன் மிஷின் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CentOSல வந்து அப்ளிகேஷன்லாம் டெப்ளாய் பண்ணிட்டு ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸில் ஒரு யூனிக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் நம்ம ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம்.